சொல்கிறதும் சரிதான்க்கா. நான் நம்ம தலைவர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன். நம்ம ஆளுங்களே யாரோ ஒரு ஆள் காலேஜ் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கானா. அவனை போய் பார்த்தா காலேஜ் சீட் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாரு. நம்ம லிடியை கூப்பிட்டு போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்து. அம்மா அம்மா இது புடியேன். ஏய் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டி, சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா. எங்கம்மா? நம்ம ஆளுங்களில் ஒருத்தர் காலேஜ் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்காராம். அவரை போய் பார்த்தா சீட்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கிளம்பு, போய் அப்ளிகேஷன் போட்டு வருவோம். உன்கிட்ட இப்ப யாராவது எனக்கு சீட்டு வாங்கி கொடுன்னு கேட்டாங்களா? ஆமா, நீ யாரு? எதுக்கு எனக்கு நீ சீட்டு வாங்கி தரணும்? இங்க இருந்து கிளம்பு. அக்கா, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் அப்புறம் வரேன். ஏய் கொஞ்சம் பேசிட்டு சொல்றா. ஏய் என்ன குரலோ சுத்தி பேசுற? படிக்கிற திமிரா? பின்ன என்னம்மா, எப்ப பாரு நம்ம ஆளுங்கன்ட்டு. நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பெரிய ராஜ பரம்பரையா? நம்ம ஊரை தாண்டி போனா நம்மளை எல்லாம் அடிமையா தான் நடத்துறாங்க. நம்மளை அடிமைப்படுத்தின பிரிட்டிஷ்காரெல்லாம் எல்லாரையும் அடிமையா தானே நடத்தினா. இப்ப மட்டும் என்ன பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்கன்னு வந்துச்சு?